அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். இந்த வாரம் ரிலீஸ் ஆகி ஒரு மீடியம் பட்ஜெட் படம் தான். இந்த படம் தமிழ், தெலுங்கு அப்படின்னு சொல்லி 2 லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆச்சு. ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வந்த படம். இந்த படம் வந்து பெரிய அளவில் வந்து அண்டர் ரேட்டட் படம் கூட சொல்லலாம். அந்த படம் தான் 11. இந்த வாரம் ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து நிவின் சந்திரா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் கூட அபிராமி, அப்புறம் திலீபன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் த்ரில்லர் இந்த ஜானரில் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கால் எடுக்கலாம்னு வெயிட் பண்ணுங்கள். படத்தோட இந்த ரிவ்யூவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இது ஒரு தரமான ஒரு மலையாள படங்கள் மாதிரியான ஒரு ஸ்டைலில் எடுத்திருக்க படம். டீட்டெயிலாக நுணுக்கமான ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு ஆவடி பக்கத்தில் சென்னையில் ஒரு எரிஞ்ச நிலையில் டெட் பாடி கண்டெடுக்கப்படுது. ஸோ அதே மாதிரி வரிசையாக ஒரு 5, 6 டெட் பாடிஸ் தொடர்ந்து ஒரு 4, 5 நாளில் அதே மாதிரி கண்டெடுக்கப்படுது. ஸோ இது போலீஸ்க்கு பெரிய ப்ரெஷரை கொடுக்குது. ஸோ அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அந்த ஆஃபீஸருக்கு ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அப்போது அந்த ஊரில் புதுசாக சார்ஜ் எடுத்திருக்க அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹீரோ நவீன் சந்திரா கிட்ட இந்த கேஸ் போகுது. ஸோ அவர் இந்த கேஸ் மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வருது. பெரிய அதிகாரிகளுக்கு, போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த கேஸ் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுது. பத்திரிகையாளர் மத்தியில் பரபரப்பாகிடுது. ஸோ அதனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏசியாக இருக்கிற அவரையும் ப்ரெஷர் பண்ணி இந்த கேஸில் ஹேண்டில் பண்ண சொல்லி சீக்கிரமாக குற்றவாளியை கண்டுபிடிக்க சொல்லி களத்தில் இறக்குறாங்க. அவர் அந்த கேஸை கண்டுபிடிக்க போகும்போது திடுக்கின சம்பவங்கள்லாம் நடக்குது. எதிர்பாராத ட்விஸ்ட்லாம் நடந்து முடியுது தான் பேலன்ஸான ஒரு பரபரப்பான கிளைமேக்ஸோட முடிகிற மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா இது கதைக்களமாக ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் தான். ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட்டை நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி ரட்சகன் படத்தில் ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் இருக்குமோ அதே மாதிரி இதில் வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். அது இல்லாமல் இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் உங்களால் கண்டிப்பாக யூகிக்க முடியாது. நம்மளால் நம்பவே முடியாத அளவுக்கு அதை கொண்டு போயிருக்காங்க. அது இயக்குனருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஸோ அதுதான் படத்தோட ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது மெயினாக. ஸோ படத்தில் நிவின் சந்திரா தான் அந்த ஒரு கேரக்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர் கேரக்டருக்கு நல்லாவே ஒரு ஐட்டமாக நல்லா போலீஸ் நம்பக்கூடிய அளவில் நம்பகத்தன்மையாக நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் இந்த படம் தெலுங்குலேயும் இருக்கிறதால 2 மொழிலையும் ஹிட் ஆகக்கூடிய அளவில் முயற்சி செஞ்சு நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் ரோல் நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் படத்தில் முக்கியமாக கவனம் இருக்கிறது இன்னொரு கேரக்டரில் வர திலீபன். அவரும் போலீஸ் அதிகாரி கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு வித்தியாசமான ரோல் இந்த படத்தில் அவரும் நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். அது இல்லாமல் படத்தில் முக்கியமான இன்னொரு கேரக்டர் அபிராமி. 3 பேர் தான் முக்கியமான கேரக்டரு. அபிராமியும் அவங்களோட கொடுத்த கேரக்டர் நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ படத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் கலந்து நம்ம மலையாள படங்கள்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரியான கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க. அது படத்தை ஓரளவுக்கு நல்லாவே அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிடுச்சு. படத்தில் மியூசிக் டிஎம்எல் தான். படத்துக்கு தேவையான ஒரு பிஜிஎம்லாம் கொடுத்துருக்காரு. இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி இது பண்ணியிருக்கலான்ற அளவில் இருக்குது. பாட்டு 1, 2 இருக்குது. ஓகே ரகம் தான். படம் மைனஸே இல்லையானா இருக்குது. அது என்னென்னா படத்தோட பிளாட் நல்லாவே இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா இருக்குது. எல்லாமே இந்த மலையாள படங்கள், சமீபத்தில் வந்த படங்கள், க்ரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி படங்கள், அந்த ஜானரில் உள்ள படங்கள் மாதிரி நல்லா தான் கொண்டு போயிருந்தாங்க. என்னென்னா இந்த ஸ்டேஜிங் அண்ட் மேக்கிங்கில் தான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேகிங் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் தான் நல்லாவே கதை சூடு பிடிக்குது. அந்த ட்விஸ்ட்டெல்லாம் விழும்போது நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் எதிர்பாராத அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாமே நல்லாவே இருக்குது. அதே மாதிரி சில சீன்ஸ்லாம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வடிவமைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அது இல்லாமல் படத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சோ, கிரிஞ்சு லெவலுக்கு போயிடுச்சோன்னு சொல்லக்கூடிய அளவில் பல காட்சிகள் லென்த்தியாக போயிடுச்சு. அதை கிறிஸ்பாக கட் பண்ணி இன்னொரு 10, 20 நிமிஷம் குறைச்சிருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷம், செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷம், மொத்தமாக ஒரு 20 நிமிஷம் ட்ரிப் பண்ணியிருந்தா படம் இன்னும் வேறு லெவலில் வந்திருக்கும். இப்போயும் நல்லா தான் இருக்குது படம். ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு மலையாளத்தில் தான் க்ரைம் சப்ஜெக்ட்ஸ், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ் நல்லாயிருக்குன்னு சொல்கிறவங்களுக்காக சவால் விடக்கூடிய அளவில் தமிழ்லேயும் இப்போ நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லக்கூடிய அளவில் வந்திருக்க படம். இந்த படத்துக்கு பெரிய அளவில் அண்டர் ரேட்டட் படமாக தான் இருந்தது இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில். இருந்தாலும் ஒரு நல்ல தரமான படத்தை கொடுத்த இந்த மொத்த குழுவிடம் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ இந்த படம் எந்த அளவில் ஏமாத்தாது. கண்டிப்பாக ஓடிடியில் வரும்போது கொண்டாடக்கூடிய படம் தான். ஸோ இந்த படம் தமிழ், தெலுங்கு 2 லாங்குவேஜில் நம்ம தேட்டர்களில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இனி வருங்காலங்களில் இந்த வாரம் புது படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. தேட்டர் எப்படி ஒதுக்குவாங்கன்னு தெரியல.
ஸோ அதனால் தேட்டர்களில் வாய்ப்பு இருக்கவங்க பாருங்கள். இல்லைனா ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் தமிழ் படம், சிறந்த படம். என்னை பொறுத்த வரையும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தேட்டர்ஸ் தான். ஓடிடியில் பார்த்தாலும் அது உங்களோட கால் தான். ஸோ இதுதான் நம்மளோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறு ரிவ்யூ அல்லது முன்னோட்டம் அல்லது அப்டேட்டில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.